ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீட்டுக்காக வந்து ஒரு டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீஆம்ப் தான் பண்ணிக்கோ நம்ம. ஸோ இந்த ஆம்பில் எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க பழைய ஹோம் தேட்டர் இல்லாட்டி பழைய ஒரு ஆம்பிளிஃபையருக்கு வந்து HDMI ஆப்டிகல் கோஆக்சியல் இல்லை, அது வந்து டால்பி டிஜிட்டல் கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆம்பிள் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் இருக்கும், கோஆக்சல் இருக்கும், HDMI AAC இருக்கும், ப்ளூடூத் இருக்கும், ஆக்ஸ் இருக்கும், FM இருக்கும், பென்ட்ரைவ் போட்டுக்கானீங்க. அதே மாதிரி இந்த ஆம்பில் வந்து டால்பி டிஜிட்டல் DTS பொருளாச்சி 2 சப்போர்ட் இந்த ஆம்பில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆம்பில் என்ன கொடுத்து நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் பார்த்தா நம்ம வந்து ஒரு பென்ட்ரைவ் போர்டு போட்டுக்கிறோமா. ஸோ USB ஸ்லாட் போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு ஆக்ஸில் சுவிட்ச் பின் போட்டுக்கிறோம். அதுக்கு மாதிரி சேட்டர் சுவிட்ச், அதாவது மோடு வால்யூம் ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கணும் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போட்டுக்கோம். இதுக்கெல்லாம் நம்மளுடைய யூஎஸ்பியோட நீங்கள் வந்து அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதை ஃபுல் பண்ணுறப்ப யூஎஸ்பியோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதான் ஆம்போட ஃப்ரண்டில் நம்ம வந்து லைட்டிங் போட்டிருப்போம். இது வந்து கிளாஸ் பேனல். இது கஸ்டமர் ஆர்டர் சொல்கிறப்ப வந்து முன்னாடி வந்து கிளாஸ் பேனல் கேட்டிருந்தாங்க, மெட்டல் பிளாக் ஷைன் பிளாக் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ லைட்டு தான் ப்ளூ கலர் லைட் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்போட லுக் பாருங்கள், நம்ம நார்மலாக இம்போர்ட்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபார் நம்ம கோல்டு கலர் போட்டிருக்கோம். ஃபினிஷ் ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. இந்த ஆம்பு நம்ம ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிக்க நீங்கள் பக்காவாக இருக்கும். குறைவி போட்டால் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் சைட் காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் பார்த்தா ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இன்புட் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்ச் வந்து இங்கே இன்புட் இங்கே யூஸ் பண்ணலாம் நீங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இங்கே எக்ஸ்ட்ரா போடுறது இந்த சுவிட்ச் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கானீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவிட்ச் வந்து உள்ளே லாக் ஆகாது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப உள்ளே ப்ரெஸ் ஆகி வெளியே வந்துடும் உங்களுக்கு. அப்போ தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி உட்கார பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆப்டிக்கல் மோடு, அடுத்து ப்ரெஸ் பண்ண கோஆக்சல் மோடு, அடுத்து ப்ரெஸ் பண்ணுறப்ப HDMI AAC இந்த மோடு இந்த பட்டனில் மாறும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக பண்ணுறப்போ வந்து USB ஆக்ஸ் பென்ட்ரைவ் போர்டு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பில் வந்து ஒரு ஆப்டிக்கல் இருக்குது, ஒரு கோஆக்சல் இருக்குது, HDMI AAC இருக்குது. அது மாதிரி 6 சேனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆம்பில் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பழைய ஹோம் தேட்டர் இந்த டார்கெட் மிக்சர்லாம் வச்சுருப்பீங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கானீங்க. இல்லை பழைய ஆம்புக்கு யூஸ் பண்ணிக்கானீங்க. இல்லை வந்து 6 சேனல் அவுட் வரும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரௌண்ட் லெஃப்ட் ரைட், சப்பு சென்ட் வரும். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய FM ஆண்டனாக கொடுத்துருக்கோம். இந்த பிளாக் பார்த்தா நம்முடைய வோல்டேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம AC வோல்டேஜாக கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து நான் வந்து FT இந்த கோடு போட்டிருக்கேன். இது வந்து ஜிடெக்கோட பிராண்ட். இது ஸோ இதான் போட்டிருக்கேன் நான் இது. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜிடெக் GT 233 இந்த மாடலாம் போட்டிருக்கேன். ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது புது வருஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன், இது வெர்ஷன் 2.5 வெர்ஷன் போட்டிருக்கேன். ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ தான் வந்து நான் ஒரு 6 சேனல் கெயின் போர்டு போட்டிருக்கேன். இது வந்து JJS ரவுண்ட் அந்த கெயின் போர்டு போட்டிருக்கேன். ஸோ நான் கெயினில் ஃபஸ்ட் சார்ஜ் பண்ணி பக்காவாக வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக SMD போர்டு தான். ஸோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரீசெட் வந்தால் ப்ரீசெட்டில் ரொம்ப மெட்டலில் குட்டியாக போட்டிருப்பாங்க. ட்ரிம் பண்ணுறப்போ வந்து நார்மல் ஸ்கூட் வச்சு ட்ரிம் பண்ணக்கூடாது. இதுக்குன்னே சின்ன ஸ்கூட் வச்சு பண்ணால் மட்டும் தான் ப்ரீசெட் நல்லா குவாலிட்டி. ப்ரீசெட் சீக்கிரம் உடஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ பார்த்துமா கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். கஸ்டமர் எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு சப்ரி எக்ஸ்ட்ரா போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சப்ரியில் போட்டிருக்கோம். இது வந்து ஷேனில் வர சப்ரி. ஸோ கெப்பாசிட்டி எல்லாமே வந்து கெல்ட்ராம் போட்டுப்பாங்க. ஸோ ரெஸ்ட் சமயம் வந்து MFR போட்டுப்பாங்க. குவாலிட்டிஸ் பக்கா குவாலிட்டியாக போடுது. நெக்ஸ்ட் நம்மளுடைய எப்போதும் ஐபியோட யூஸ் போட்டிருக்கோம். ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த பேனுக்கு இந்த போர்டை மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் எப்போ உள்ள எப்போ வயரிங் நீட்டாக படிப்போம், கசகசன் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், வயரிங் பாருங்கள், வயரிங் நீட்டாக கசகசன் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாம்பதும் எந்த ஆம்பில் உள்ள ஷேக் ஆகாது. ஃபுல்லாக நல்லா கம் போட்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிப்போம். ஸோ எதுவுமே ஷேக் ஆகாது. எந்த ஒரு நட்டு போல் லூஸ் ஆகிறது ஷேக்கிங் எதுவுமே நம்ம ஆம்பில் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வாங்க நான் ஒரு டெமோ ப்ளே பண்ணி காட்டுறேன், கேட்டு பாருங்கள் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த ஆம்பில் வந்து ஆப்டிக்கல் கோஆக்ஸ் HDMI AAC அப்புறம் பென்ட்ரைவ் ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து நம்முடைய டிகோடர் ஆன் பண்ண போகிறேன். ஸோ நான் மெயின் பவரை ஆன் பண்ணிவிட்டு நான் ஸோ ஆன் பண்ணால் வந்து செட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அவன் வந்துட்டு ப்ளூ லைட் தான் போட்டு, ஸோ இந்த பிளாக்கு ப்ளூ லைட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ போட்டிருக்கேன். அவன் அதுலேருந்து வந்து என்ன மோடு இங்கேயே பார்த்துக்கானீங்க. ஸோ வந்து இங்கேயே போட்டிருக்கும் AAC கோஆக்சல் ஆப்டிக்கல் இருக்கும். பேக்கில் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். நான் சுவிட்ச் பண்ணி காட்டுறவங்களுக்கு பாருங்கள். சுவிட்ச் பேக்கில் வந்து இங்கேயே ஒரு சுவிட்ச் இருக்கும், ப்ளஸ் இங்கேயே ஒரு சுவிட்ச் இருக்கும். ஆனால் ரெண்டும் ஒரே பார்க்க போகுது. நான் ஏன் எக்ஸ்ட்ரா சுவிட்ச் இந்த போட்டிருக்கேன்னா, கஷ்டம் ஏதாவது ப்ரெஸ் பண்ணுற போது ஏதாவது கஷ்டம் உடச்சிடுவாங்க. உடச்சா இங்கே போர்டில் வேலை கம்மியாக இருக்கும். அது எக்ஸ்ட்ரா சுவிட்ச் இந்த போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு நான் மோடு மாற்றி காட்டேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ AAC மோடில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இப்போ உங்கள் பென்ட்ரைவ் ஆன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஆப்டிக்கல் இப்போ இருக்குது, அடுத்து கோஆக்சல் இருக்குது, அடுத்து AAC இருக்குது, அடுத்து இந்த பென்ட்ரைவ் போர்டு. ஸோ இப்போ ஆனிச்சு நமக்கு. ஃபஸ்ட் நான் வந்து இந்த கண்டுபிடிப்பேன் பென்ட்ரைவோட வால்யூமுக்கு. ஸோ இதை ஜீரோ பண்ணால் பென்ட்ரைவோட வால்யூம் ஃபுல்லாக 0 ஆயிரும். இதை போட்டால் பென்ட்ரைவோட வால்யூம் ஃபுல்லாக ஏறும் உங்களுக்கு. வால்யூம் வச்சு காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து இதில் வந்து இப்போ ஃப்ரண்ட் போடுங்க, அந்த ஃப்ரண்ட் ரைட்டு சரௌண்டாக போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்கள் நீங்கள். அது ஃப்ரண்ட் ரைட் போட்டு காட்டுறேன். சரௌண்ட் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து பென்ட்ரைவ் போடுவாங்க. பென்ட்ரைவ் வந்து இது வந்து ப்ரொலாஜிக் போல ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஆப்டிக்கல் கொஞ்சம் கொடுத்தா மட்டும் வந்து டால்போல ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அது சரௌண்ட் ரைட் போட்டு காட்டுறேன். சென்டர் மட்டும் போட்டு காட்டுறேன். நான் வந்து சப் மட்டும் போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்க நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து நம்ம டிஜிட்டலில் போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பேக் வந்து டிஜிட்டல் மூட்டில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ டிவியில் வந்து நான் சாங் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து சாங் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அது சப்ளை ஆகிட்டு இருக்குது. சப்ளை பண்ணி காட்டுறேன், கேட்டு பாருங்கள் இப்போ நீங்கள். ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் கோஆக்ஷன் மோடில் இருக்குது. நான் வால்யூம் வச்சு காட்டுறேன், சப் போர்டு வச்சு காட்டுறேன், ஃபஸ்ட் வச்சு காட்டுறேன் நான். சப்போர்ட் பேஸ்னால் எப்போ முடியாது எனக்கு கேட்டால் தெரியும். சும்மா எஃபெக்ட் அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அந்த நேரம் சப் பேஸ்லாம் ஹெவியாக இருக்கும். பட் ஃபோனை கட்ட ரெக்கார்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் மட்டும் போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு பார்த்தேன், கேட்டு பாருங்கள் நீங்கள் மெயினாக வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் கொடுத்துறப்போ வந்து கண்டிப்பாக அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு, G5 இல்லாட்டி ப்ளூரே டிவி போட்டவங்க தான் இந்த மாதிரி எஃபெக்ட் வரும் உங்களுக்கு. நார்மலாக பென்ட்ரைவு, ப்ளூடூத்து, மெயினாக யூடியூப் போட்டால் கண்டிப்பாக இந்த சவுண்ட் குவாலிட்டி வரவே வராது. ஸோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நிறைய கஷ்டம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சும்மா வந்து யூடியூப் போட்டு வரலங்கிறாங்க. யூடியூப்பில் கண்டிப்பாக வந்து டால்பி கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏதோ ரொம்ப சில சாங்ஸ் மட்டும் தான் டால்பி ஒர்க் ஆகும். அது தமிழ் சாங் கிடையாது, ஒர்க்கே ஆகாது. நம்ம ஃப்ரெண்ட் மட்டும் போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்கள் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க, சவுண்ட் வந்து எந்த ஒரு இறைச்சல் இருக்காது, சவுண்ட் கிளியர். நான் பக்கா கெயின் செட் பண்ணி உள்ளாங்க. ஏன்னா வந்து கெயின் ரொம்ப கொடுப்பா இறைச்சல் வரும், கரகம் வரும், கட்டாக வரும். ஸோ நான் பக்காவாக செட் பண்ணிக்கேன், கேட்டு பாருங்க திரும்பவும். நான் அப்படியே இப்போ அடுத்த ஃப்ரெண்டு போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்க நீங்கள். ஸோ ஃப்ரெண்ட் ரைட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சரௌண்ட் மட்டும் போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்க. இது வந்து டால்பி டிஜிட்டல் வர சரௌண்ட். இது இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் உள்ளே வந்து நான் கண்டென்ட் லைட் பாருங்கள். ஸோ மொத்தத்தில் 3 லைட் இருக்கும். மொத்தம் 3 லைட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா கீழே டிடிஎஸ் இருக்கும். செகண்டாக டால்பி டிடி அப்படின்னா டால்பி டிஜிட்டல். மூணாவது பிசி இருக்கும், மேலே ஸ்டேட்டஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் லைட் வந்து போர்டு ஆன்லைன் கட்டுறதுக்காக ஸ்டேட்டஸ் எழுதி அது மாதிரி வந்து இந்த இப்போ லைட் பண்ண கரெக்டாக ஜூமாக பண்ணுறது ஃபோனில் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நான் சாங் மட்டும் பாஸ் பண்ணுற லைட்டு அவங்க ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. லைட் ஆஃப் ஆச்சு, டிடி லைன் ஆஃப் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா சாங்கை பாஸ் பண்ணிக்க. ஸோ கரண்ட்டு உள்ளே வரல. ஸோ டிவியில் என்ன கரண்ட் தெரியுங்க, அந்த கரண்டை பார்த்தா உங்களுக்கு லைட்டு பிளிங்க் ஆகும் உங்களுக்கு. நல்ல குவாலிட்டி எஃபெக்ட் கொடுத்தா எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். லோக்கல் தான் எஃபெக்ட் நல்லா இருக்காது. கண்டிப்பாக வந்து மெயினாக வந்து இந்த சன் டைரக்ட் இந்த டிஷ் லோக்கல் டிஷ்ஷு கேபிளாக வந்து மாதம் 250, 250, 310 ரூபாய் போடுவீங்க. அதை விட கண்டிப்பாக டால்பி ஒர்க் ஆகாது. நீங்கள் போடுறது வேஸ்ட்டு, சரிங்களா? ஸோ நான் திரும்பவும் ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் சாங் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் சாங் பட்டியில் ப்ளே பண்ணிட்டேன். அப்போ தெரியும் டிடியோட லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து இப்போ சரம் மட்டும் வச்சு காட்டுறேன், கேட்டு பாருங்கள். இப்போ பின்ன மாட்டேன், வடம் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு.
அதாவது சரௌண்ட் லைட் போட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பீக்கர் செக் பண்ணி கட்டப்போ வந்து இப்போ நான் ஒரு டக்கம் ஒரு ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக உங்களுக்கு தெரியாது. 2 போகிறப்ப கரெக்டாக உங்களுக்கு தெரியும். சரௌண்ட் லெஃப்ட்டில் அது ரைட்டு மூவ் ஆகிறப்ப ஒரு ஸ்பீக்கர் டக்கு சவுண்டு குறைய அடி கூறு கேட்டுப்பாங்க. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் திரும்ப. இப்போ நல்லா கவனிங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து ப்ரீ ஆம்ப் இது. ஸோ இதெல்லாம் நான் ஓவர் செக் பண்ணிட்டு இதே வந்து பைப்பர் ஆம்ப்பு புது ஆம்ப்பாக டீகோட் வச்சு பண்ணோம்னா நான் வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. இது கஸ்டமருக்காக வந்து நான் வந்து ஓவர் இன்ஜினாக செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதே நீங்கள் புதுசாக ஆம்ப் பண்ணீங்க புது ஆம்ப்பா எல்லாம் பண்ணணும்னா நான் வந்து ஸ்பீக்கரை மொத்தமாக மட்டும் செக் பண்ணி காட்டுவேன். இது கஸ்டமருக்காக வந்து அவர் தெரிஞ்சுக்காக ஓலையெல்லாம் ஓனாக இன்ஜினாக போட்டு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சரௌண்டு போட்டு சென்டர் மட்டும் போட்டு காட்டுறேன். இது ஒரிஜினல் டால்பில் வர சென்றது வாய்ஸ் மட்டும் தான் வரும். கொஞ்சம் கூட மியூசிக்கே வராது. கேட்டு பாருங்கள். இதை நீங்கள் யூடியூப் பென்ட்ரைவ் போட்டால் கண்டிப்பாக வந்து உங்கள் வாய்ஸ் வராது. மியூசிக் கலந்தான் வரும். நம்ம ஒரிஜினல் டால்பி கண்டிப்பாக வந்து வாய்ஸ் மட்டும் தான் வரும். மியூசிக் வராது. கேட்டு பாருங்கள் நீங்கள். இது சென்டருக்கு மாதிரி லைன் மாற்றினானு ஸோ மாட்டியாச்சு. நான் சாங் ப்ளே பண்ணி காட்டாது. விட மாட்டேனே உன்னை விட்டு தரமாட்டேனே இதற்குள் உன்னை அதை விட்டு வரமாட்டேனே தித்திக்கும் சிறியல் நாளும் ஜீவிக்குவா என் காதில் கொண்ட ஆக்சிஜனை நானும் தர நீ ஏழுக்காதாய் கொண்டாய் கண்ணாலை கிள்ளி கொன்றாய் கொலைவாளா கேட்டிருப்பீங்க. இது சென்ட்ரல் வந்து ஒன்லி வாய்ஸ் தான் வரும். மியூசிக் வராது. ஏன்னா நான் வந்து ஒரு டால்பிலிட்டிஸில் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். இதை நீங்கள் பொருளாஜிக் 2 இல்லை இந்த நார்மலாக சன் டிவி கேடிவி நார்மல் சேனல் போட்டால் கண்டிப்பாக இப்படி ப்ளே ஆகவே ஆகாது. கண்டிப்பாக யூடியூப்பில் ப்ளே ஆகவே ஆகாது. மியூசிக் கலந்தான் வரும். நீங்கள் ஒரிஜினல் கரண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ளே ஆகும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக வந்து ஆப்டிக்கல் செக்ஷன் மட்டும் ப்ளே ஆகும். ப்ளூடூத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே கண்டிப்பாக வராது. இனித்தேனே இழவந்தேனே இது ஓரம் இடம் வைத்தேனே தனித்தேனே தவிக்கின்றேனே பனி நெஞ்சும் போல் வந்தேனே என் வாசம் தர வந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. சென்டர் வாய்ஸ் தவிர மியூசிக் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் இப்போ எல்லாமே செக் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரீயா வேணால் கால் பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட இந்த மாதிரி HDMI போட்டு HDMI போடாமல் இருக்குது. ஸோ மாதிரி ஃப்ரெண்டில் வந்து அக்ரிலிக் பண்ண போகிறப்ப கொஞ்சம் காஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதே ஃப்ரெண்டில் மெட்டல் போட்டால் காசு குறையும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சவுண்ட் கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.